أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரொருளால் பெரும் கிருபையினால் ஒரு முஸ்லிமுக்கு இரண்டே எளிதுதான், இரண்டு பெருநாட்கள் தான். அதில் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் மீது கடமையாக்கிய ஒரு ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, நாமெல்லாம் அல்லாஹ் நம்மீது விதித்த 30 நாட்கள் ரமதானுடைய நோன்பை நிறைவேற்றிவிட்டு இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பு ஒவ்வொரு வருடமும் இந்த ரமதானுடைய மாதம் நம்மை வந்து அடைந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த வருடமும் இந்த ரமதானுடைய மாதம் நம்மிடத்தில் வந்தது, நம்மை அடைந்தது. இந்த ரமதானுடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதம் எப்படி நம்மை அடைந்ததோ அதை போன்று இந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது. இப்படி வருடந்தோறும் வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம், வருடந்தோறும் நாம் நோன்பு வைக்கக்கூடிய இந்த ரமதானுடைய நோன்பு, அதற்கான நோக்கம் என்ன? முதலாவது உரையில நம்ம பார்த்திருப்போம், ரமதானுடைய ஆரம்பத்துல நம்ம பார்த்திருப்போம், தக்வா, இறையச்சம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்ன? இறையச்சம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி இறையச்சம் தான் இந்த நோன்புடைய நோக்கம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிதானே இல்லையா? நோன்பை கடந்து விட்டோம், 30 நாட்கள் நோன்பை வைத்திருக்கின்றோம், ரமதானுடைய மாதத்தை நாம் கடந்திருக்கின்றோம். இந்த இறையச்சம் என்னிடத்தில் வந்ததா என்று நாம் நம்மை தாமே பரிசோதனைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இறையச்சம் இருக்குதா இல்லையா? இதற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. நம்ம இந்த இறையச்சத்தை குறித்து பார்க்க வரல இன்னைக்கு. இறையச்சத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பார்க்க போறோம். இறையச்சம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வத்தகுல்லாஹ், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅலமூ, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தரக்கூடிய வாக்கு. அல்லாஹ் என்ன வாக்கு தாரா? நீங்க அல்லாஹ்வை அஞ்சி நடங்கள், அல்லாஹ்வை பயந்து நடங்கள்,
அப்படி நீங்க பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இதோ அறிஞ்சு கொள்ளுங்க, என்ன பயந்து நடக்கக்கூடியவனோடு நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஒருத்தரை பார்த்து சொல்றோம், எந்த பயமும் படாத, எந்த கவலையும் படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்றோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். கடன் தொல்லையா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு பொருளாதாரத்தை தரேன் என்ற அர்த்தம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்லும் பொழுது அல்லாஹ் மனிதர்களை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள். நீ அப்படி என்னை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருந்தேன்னா உன்னோடு நான் இருக்கின்றேன் அல்லாஹ் இங்க சொல்றான். வெறுமனே ஒரு பேச்சாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லல. வரலாறில் பல சம்பவங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உண்மையிலேயே அந்த வரலாற்றில் கொண்டு வந்திருக்கிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தார்களோ அவர்களோடு நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல வரலாறுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு காட்டியிருக்கிறார். நீங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தியவர்களா ஃபிரௌனோட படை வருது. ஃபிரௌனுடைய படை மூசா அலைஹிஸ்ஸலாமை துரத்தி வருகின்றாங்க. நான் மூசாவை கொல்ல வேண்டும், அவர்களை ஈமான் கொண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று யார் துரத்தி வரா? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் மிக உயர்ந்த இறைவன் என்று சொல்லி பெருமை எடுத்துக் கொண்டிருந்தானே இல்லையா, அந்த ஃபிரௌன் துரத்தி கொண்டு வரா. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னால் கடல். சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பார்க்க முடியுதா? அந்த மக்களும் அதுதான் நினைச்சாங்க. அந்த மக்கள் எடுத்து நினைச்சாங்க, மூசாவை என்னை இப்படி மாட்டி விட்டுட்டிய, மூசாவை நான் அங்க இருந்திருந்தான்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு துன்பங்களை அனுபவிச்சுட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனா இப்படி நீ எங்களை மாட்டி விட்டுட்டிய, அவ்வளவுதான், எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சது என்று புலம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இன்னமா ரப்பி சயஹ்தீனி, அப்படி அல்ல, நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கின்றான், என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் அதைத்தான் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீங்க எனக்கு அஞ்சி நடந்தீங்கன்னா நான் உங்களோடு இருக்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னோட இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னாங்க. கடல் பிளக்கப்பட்டுச்சு, கடல் இரண்டாக பிளக்கப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சமுதாயமும் அந்த கடலை தாண்டி சென்றார்கள். ஃபிரௌனும் வந்தான், ஃபிரௌனும் வந்தான். கடல் மூழ்கடிக்கப்பட்டுச்சு, கடல் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை பிளந்து கொடுத்து அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ஃபிரௌனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணமடைய செய்தான். இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டிருக்கின்றார்களோ, யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் தக்வாவை பெற்றார்களோ, ரமதானுடைய மாதத்தை சரிவர நிறைவேற்றி அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகள் சரிவர நிறைவேற்றி வந்தார்களோ அவர்களுக்கு இந்த மாதம் மூலியமாக, ரமதானின் மூலியமாக அவர்களுக்கு தக்வா கிடைத்திருக்கும். அந்த தக்வாவின் உள்ள மிக முக்கியமான ஒரு பலன் தான் அல்லாஹ்வுடைய உதவி. யாரிடமிருந்து அல்லாஹ்வுடைய உதவி? ஒரு முஸ்லிமுக்கு இரண்டு எதிரிகள். ஒண்ணு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எதிரிகள். அந்த எதிரிடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குகின்றான் யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு. இன்னொன்னு ஷைத்தான். அடிமட்டமாக ஒரு முஸ்லிமுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகிரங்கமான எதிரி என்றால் அது ஷைத்தான் தான். அந்த ஷைத்தானிடம் இருந்தும் இஸ்லாமியருடைய எதிரிடம் இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கின்றான். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்கள் அவர்களோடு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் நீங்கள் படைத்த, நீங்க உருவாக்கின இந்த சிலைகளை வணங்காதீங்க, உங்களை படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள். இந்த சூரியனையோ இந்த சந்திரனையோ இந்த கற்களையோ வணங்காதீங்கப்பா, உங்களை படைச்சானா இல்லையா அந்த ரப்பு அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொன்னாங்க. அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நண்பன் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே முன்மாதிரி என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு கிடைத்த பரிசு நெருப்பு குன்றம். நெருப்பு குன்றம் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுவதற்காக தள்ளி விடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன பதில் என்ன?
ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எனக்கு என்னுடைய இறைவன் போதுமானவன், அவரிடத்திலே என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் நான் சுமத்துகின்றேன் என்று சொன்னாங்க. இயற்கையை அல்லாஹ் மாற்றி அமைத்தான். நெருப்பு அடிப்படையில் விதியில் அது சுடக்கூடியதாக இருக்கும். அந்த நெருப்பை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பிற்கு கட்டளையிட்டால் இப்ராஹிமின் தீண்டாதை குளுமையாக ஆகிக்கொள் என்று. சுப்ஹானல்லாஹ், தக்வா உடையவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் இப்படிதான் மாற்றுவான். அவர்களுக்கு எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹ் உதவிகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஏன்? தக்வா உடையவர்களோடு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை, தௌஹீதை மக்கள் முன்னால் சொல்வதற்கு முன்பதாக மக்கள் எல்லாம் அல் அமீன் என்றும் சித்தீக் என்றும் நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த குறைஷிகள், அந்த மக்கத்து காஃபிர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தௌஹீதை சொல்ல ஆரம்பித்தார்களோ, எப்பொழுது இந்த இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ, சொன்னாங்க அந்த காஃபிர்கள் சூனியக்காரன் என்றும் பொய்யன் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக முடிவு செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி ஒவ்வொரு குலத்திலிருந்தும் இளைஞர்கள் வந்தாங்க. ஒரே அடியாக அவரை கொன்று விடலாம் என்று முடிவு செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். மணலை எடுத்து அவர்கள் மேல் போட்டார்கள். கண் திறந்திருந்தும் அவருடைய கண்கள் குருடாக மாறியது. அந்த நேரத்தில் கண்கள் திறந்திருந்தும் அவருடைய கண்கள் குருடாக மாறியது. சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வந்த மற்றவர்களுக்கு தெரிகின்றது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல அவங்களுக்கு. அல்லாஹ் அப்படி மாத்தினான். அதே போன்றுதான் சௌருடைய குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கொண்டிருக்கிறாங்க, மறைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குகையின் மேல காஃபிர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க. கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம மாட்டிடுவோம், அவர்கள் காலை கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிவிடுவோம் என்று பயப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா தஹ்சன், லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட வார்த்தை! அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நீங்கள் கவலைப்படாதீங்க. இதே வார்த்தை நமக்கு வரணுமா? இதே போன்று நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அது எதிரிகள் மூலியமாக இருக்கட்டும், ஷைத்தானின் மூலியமாக இருக்கட்டும், அல்லது உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கட்டும், நம்மிடத்தில் தக்வா இருந்ததென்றால், இறையச்சம் இருந்ததென்றால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சம் இருந்ததென்றால், இந்த ரமதானின் மூலியமாக நாம் அந்த அச்சத்தை பெற்றிருந்தோம் என்றால், நம்முடனும் அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கின்றான். நமக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றான். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தீர்த்து தரக்கூடியவனாக, நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டே இருக்கின்றான். தன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்களுக்கு தான், இறையச்சவாதிகளுக்கு தான், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்கின்றான். பண்பிற்கினிய இல்லாமல் அல்லாஹ் இல்லடியார்கள், வெற்றி என்பது இறையச்சவாதிகளுக்கு தான், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு தான். அதற்காகத்தான் ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைத்து, மற்ற 11 மாதங்கள்ல நீ பெற்ற இறையச்சத்தை விட்டு அந்த 11 மாதங்களை கழிக்கணும். மீண்டும் ரமதான் வரும், அந்த இறையச்சத்தை புதுப்பிக்க வேண்டும். புதிதாக ஒன்றும் இந்த ரமதானுடைய மாதத்தில் இறையச்சத்தை பெறுவதல்ல, இறையச்சத்தை புதுப்பிக்கின்றோம். பண்பிற்கினிய இல்லாமல் அல்லாஹ் இல்லடியார்கள் என் சகோதரர்களே, நம்மிடத்தில் இந்த ரமதான் வந்து கடந்து சென்றிருக்கின்றது என்றால், இந்த ரமதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஏற்பாடுகள் வச்சிருக்கிறான். சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வச்சிருக்கிறான். நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் தயாராக இருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான், கடந்த ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான்களுக்கு விளங்கிட்டு நமக்கு பயிற்சி அளித்தான் தக்வா என்றால் எது என்று. அந்த தக்வாவை நாம் பெற்று மற்ற மாதங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக, அந்த தக்வாவை நான் பெற வேண்டும் சகோதரர்களே.
பெற்று மற்ற மாதங்களை நாம் செயல்படுத்தக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னை ஆக்கியது புரிவானாக என்று புரிவானாக. ஜும்மாவுடைய முதல் குத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்று சகோதரர்களே, நாம் கடந்த இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு தக்வா என்றால் எது என்று நமக்கு கற்று தந்திருக்கும். அப்படிதானே இல்லையா? நாம் அல்லாஹ்விற்காக பசியை அடக்கியவர்களாக தாகித்திருந்தவர்களாக இருந்திருப்போம். நம்முடைய முன்னால் குடிபானங்கள் இருக்கும், உணவுகள் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க சுத்தி. ஆனா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற பயம் இருக்கும். அதுதான் இறையச்சம். அதுதான் இறையச்சம். யாருமே இல்லை, ஆனா என்னுடைய முன்னால் என்னுடைய உணவுகள் இருக்கின்றது, எனக்கு தாகமாக இருக்கின்றது, குடிபானம் இருக்கின்றது, எனக்கு பசியாக இருக்கின்றது, உணவு இருக்கின்றது. ஆனால் அந்த உணவை உண்ணாமல் இருக்கின்றேன், பருகாமல் இருக்கின்றேன் என்றால் அதுதான் இறையச்சம். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அதுதான் இறையச்சம். இந்த இறையச்சம் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறையச்சம் இருந்தால் நம்மளுக்கு பரக்கத்தை வாரி வழங்குகின்றான். அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கத்துகளை, அருள்களை தந்து கொண்டே இருப்பான். ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமுறையில் சொல்றான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த வசனத்துல ஒரு வரலாறை அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு ஊர் ஒன்று இருந்தது. அந்த ஊரை சுற்றி ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்துச்சு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது தண்ணீர். அந்த தண்ணீர் இருந்தால்தான் விளைச்சல் நிலம் வரும், விளைச்சல் இருந்தால்தான் அதன் மூலியமாக உணவுகள் வரும், உணவுகள் இருந்தால்தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும். அந்த முன்னேற்றம் அந்த சமுதாயத்துக்கு இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயம் பாவத்தில் மூழ்கி கிடந்ததின் காரணமாக, பாவங்களை செய்ததன் காரணமாக தண்ணீரை நிப்பாட்டி விட்டான், மழையை நிப்பாட்டி விட்டான். அந்த ஊர் வறட்சி ஏற்பட்டுச்சு. அந்த ஊர் ஸ்தம்பித்து போனது வறட்சியினால். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மீண்டும் ஈமான் கொண்டு, அல்லாஹ் ஈமான் கொண்டு தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு மழையை அல்லாஹ் தருகின்றான். வானத்திலிருந்து பூமியிலிருந்தும் ரிசுக்குகளை, பரக்கத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வாரி வழங்குகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்றான். அப்ப அருள் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டுமா, அல்லாஹ் எல்லா நிலையிலும் என்னோடு இருக்கணுமா, இதுவெல்லாம் ஒரு சில பாக்கியங்கள். தக்வா இருப்பதனால் கிடைச்ச பாக்கியத்துல ஒரு சில பாக்கியங்கள் இந்த தக்வாவினால் நமக்கு கிடைக்கக்கூடியது. இதெல்லாமல் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் என்று ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாக்கியங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்தில் வைத்திருக்கக்கூடிய மிக உயர்வான அந்தஸ்து சொர்க்கம், அந்த சொர்க்கமும் இந்த தக்வா இருந்தால் அல்லாஹ் தருகின்றான். இந்த தக்வா தான் அடிப்படை. ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் தக்வா இருக்கணும். ரமலான்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தக்கூடிய மனிதன் பெருநாள் வந்து விட்டது என்றால் கரண்டை கால் கீழே ஆடை அணிகின்றான் என்றால் அவனுடைய தக்வா எங்கு சென்றது? சுப்ஹானல்லாஹ். மா அஸ்வல மினல் கஅபைனி மின் இஸாரி ஃபின்னார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். கரண்டை கால் கீழே அணியக்கூடிய ஆடை என்பது நரகத்திற்குரிய ஆடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஆடை என்ற இளைஞர்கள் அணியக்கூடியவர்களாக இல்லையா? ஏன்? தக்வா. அந்த தக்வாவை ரமலானில் அவன் பெற்றிருந்தான் என்றால் இந்த ஆடை அணிவானா? இல்லை. அன்பிற்கினியவர்களே, அந்த தக்வா ரமலானில் மட்டும்தான் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திருமறை குர்ஆன் ரமலானில் மட்டும் இருக்கக்கூடியதல்ல. ரமலான் பிறகும் இந்த திருமறை குர்ஆன் இருக்கும். உலகம் அழியும் நாள் வரை இந்த திருமறை குர்ஆன் இருக்கும். குர்ஆனை படிப்போம், தக்வா உடையவர்களாக மாறுவோம், தக்வாவை பெறக்கூடியவர்களாக மாறுவோம். வெறுமனை படிப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் தக்வாவை அமல்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அப்படி மாறினால்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னலில் முத்தகீன் மஃபாஸா, முத்தகீன்களுக்கு, தக்வாவாதிகளுக்கு வெற்றி என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய இலக்கு என்னைக்கும் சொர்க்கமாக இருக்கணும். அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு வழிதான் தக்வாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலில் அந்த தக்வாவை நாம் அடைய வேண்டும். அந்த தக்வாவை நாம் அடைந்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும். நான் ரமலானை முடித்து விட்டேன், 30 நாட்கள் நோன்பை முடித்து விட்டேன், எனக்கு தக்வா கிடைத்து விட்டது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் சிந்தித்து பாருங்க, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று. நாம் எல்லா நிலையிலும் ஒரு மாணவனாக தக்வாவை தேடக்கூடியவனாக, தக்வாவை பெற்று என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவனாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக ரஹ்மான் உங்களையும் என்னை ஆக்கியது புரிவானாக.